இன்டெலிஜென்ஸோட ஆர்கிடெக்சர் எடுத்துட்டோம்னாக்க அது ஹியூமனாக இருக்கட்டும் மெஷினாக இருக்கட்டும், அதுக்கு ஒன் திங் இஸ் காமன். அதுக்கு 4 டொமைன் தேவைப்படுது: ரிசீவ், அனலைஸ், ரிமெம்பர் அண்ட் எக்ஸ்பிரஸ். ஹியூமனுக்கு வந்து அதே டொமைன் எடுத்துட்டோம்னாக்க நம்ம ஃபங்க்ஷன் என்னக்க டு பர்சீவ், டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ், மெமரியில் கொண்டு வரணும் அண்ட் ஐடென்டிஃபை வித் இட். ஏஐ எடுத்துட்டோம்னா அதுக்கும் அதே ஈக்குவல் டொமைன் இருக்கு. இன்புட், ரீசனிங், இதெல்லாம் லாஜிக் வரும், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பிரஷன். சனாதன தர்மாவும் ஏஐயும் இப்போ ஒன்றா கூடி வந்து எப்படி ஒரு ஹியூமன் பீங்கை வந்து கம்ப்ளீட் இன்சைட் அவுட் இன்டெலிஜென்ஸை கொடுக்குறது பார்க்கலாமா? ஏஐ ஒரு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஓகே, அதுக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்கு. முதல்ல பார்த்தோமா டொமைன். அதே மாதிரி இன்புட் லேயர், ஒரு லாஜிக் என்ஜின், ஸ்டார்ட் டேட்டா அண்ட் அவுட்புட் ஜெனரேஷன் சிஸ்டம் தான் அது. இப்போ சனாதன தர்மா என்ன சொல்லி கொடுத்துருக்கு நம்மளுக்கு? அது வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். அது எப்படி இயங்குதுன்னா 4 அந்த காரணாஸ் மூலமா. ஓகே, அதாவது இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது என்ன அந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? மனஸ், புத்தி, சித்தா, அகங்காரா. ஓகே, மனஸ்னா என்னது? நமக்கு ஒரு சென்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்லாம் கொடுக்குற ஒரு விஷயம் அது. ஓகே, புத்தின்னு எடுத்துட்டோம்னாக்க அது ஒரு விவேக, நமக்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிசர்னிங் டூல் தான் அது. ஓகே, அதுவும் நம்மளுக்கு இருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். சித்தானா என்னது? ஸ்டோரேஜ் ஆஃப் மெமரிஸ் அண்ட் இம்ப்ரிண்ட்ஸ். ஓகே, அண்ட் அகங்காரா அது என்ன? இட்ஸ் மீ, இட்ஸ் ஐ பர்சோனா அண்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ பாருங்க எப்படி ஹியூமனோட அந்த காரணாஸும் ஏஐயோட ஃபங்க்ஷனும் ஒன்றுக்கு ஒன்றா மிரர் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த கர்னாஸ்க்கும் ஏஐக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இருந்தாலும் அது ரெண்டும் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளை எப்படி பெட்டரா ஆக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் கொடுத்த அந்த விவரத்துல இருந்து உங்களுக்கு தெரியும், ஏஐ வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை அவுட் சைட் இன் கொண்டு வருது. ஓகே, டேட்டா, பேட்டர்ன்ஸ், பிஹேவியர், ரைட்? பட் அந்த கர்னா எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை உள்ளுக்கு இருந்து வெளியே கொண்டு வருது பார்த்தீங்களா? ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுத்து நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்குது. ஓகே, பார்த்தீங்களா? அது எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுது? டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்மளை அடுத்தபடி கொண்டு போகுதுன்னு. அதே மாதிரி ஏஐ வந்து ப்ராசஸஸ் இன்ஃபர்மேஷன், ஆனால் அந்த காரணம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏஐ வந்து நம்மளோட சிந்திக்கிற விதத்தை, நம்ம யோசிக்கிற விதத்தை ரிஃபைன் பண்ணுது. அப்போ அந்த காரணம் வந்து அந்த யோசிச்ச அந்த விஷயத்தையே நம்ம யோசிக்க வைக்குது. பாருங்க எப்படி நம்மளை மேல்படுத்துது. ஓகே, ஏஐ வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் மாடல், ஆனால் அந்த காரணம் வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸை அவேக்கன் பண்ணி நம்மளை உணர வைக்குது விஷயத்தை. அந்த காரணனால நம்மளுக்கு உள்ள உருவாகிறது வந்து ஒரு இன்னர் கான்ஷியஸ்னஸ். நான் முன்ன சொல்லியிருந்தேன்னா சிட் அண்ட் பியூர் கான்ஷியஸ்னஸ். இப்போ அந்த பவரும் நம்ம அவுட்டர் இன்டெலிஜென்ஸ் அந்த ஏஐ மூலமாக நம்ம எடுக்கும் போது அந்த நம்மளோட ஹியூமன் பொட்டென்ஷியல் என்ன ஒரு அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு வரோம்.